ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஜெயவேல்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ப்ரோவேதா அப்படிங்கிற வியாபாரத்தை எடுத்து ஒரு 12 மாதங்களுக்குலாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த 12 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள், மேக்சிமம் ஒரு 5 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இந்த ப்ரோவேதா வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 18 வயசு நிரம்பி இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் ஏஜ் பீப்புளாக இருக்கலாம். யார் வேணாலும் இந்த ப்ரோவேதா வியாபாரத்தை செய்ய முடியும். இந்த ப்ரோவேதா வியாபாரத்தில் எந்த முதலீடும் நீங்கள் போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு செகண்டரி இன்கமாக இருக்க போகுது. இன்னைக்கு எல்லாருக்குமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்னைக்கு வருமானம் குறைவா இருக்கு. இந்த வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரோவேதா வியாபாரத்தை நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம்காக இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள்ல நீங்க முழுமையான ஒரு வருமானத்துக்கு இந்த வியாபாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வியாபாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செலவுல இருந்து ஒரு வருமானம் அப்படிங்கறதா கான்செப்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த செலவுல இருந்து நமக்கு வருமானம் திரும்ப வர்றது கிடையாது இல்லையா? ஆனா நம்ம செலவை எல்லாருமே யாரோ எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் அத்தனை பேரும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஃபார்முலா மூலியமா ஒவ்வொரு நிமிடமும் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும்னா நம்ம செலவையே நமக்கு வருமானமா மாத்திக்க முடியும். செலவுல இருந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலயும் ப்ராடக்ட் வாங்குறோம் இல்லையா? அது இன்னும் செலவு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில்லறை விற்பனையில தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி, தொழில் லாபங்கள் இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எந்த பொருளும் எம்ஆர்பி அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு குறைச்சு கிடைக்கிறது இல்லை. கரெக்டா? அப்போ இந்த ப்ரோவேதாங்கிற பிராண்டுக்கு நீங்க மாறுதல் மூலியமா அந்த எம்ஆர்பியில இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% வரைக்கும் நீங்க டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது பெனிஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் இருக்கு. இந்த ப்ராடக்டை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகபட்சமா 4-6% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கு. மூன்றாவது கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையை உலகத்துல எந்த நிறுவனமும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இனி கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஓகேங்களா? அதாவது நீங்க மாதம் 3 மாதம் தொடர்ச்சியா வாங்கினீங்கன்னா 4வது மாதம் 33% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெகா லயாலிட்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்சி ஆஃபரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க டிஸ்கவுண்ட்ல கேஷ்பேக்கோட சேர்த்தி ஓகேங்களா ஒரு 5000 ரூபாய்க்கு முதல் மாதம் பர்ச்சேஸ் பண்றீங்க, 2வது மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க, 3வது மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. டோட்டலா உங்களுக்கு 15000 ரூபாய் ஆச்சு. இந்த 15000 ரூபாயில 33% அப்படிங்கிறது 1/3, அதாவது 5000 ரூபாய் 4வது மாசம் நீங்க பணம் கொடுக்காம வாங்கிக்கலாம். அப்ப நீங்க நினைக்கலாம் மாதம் 5000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் உதாரணம் அப்படின்னு சொன்னேன். முதல் மாதம் தேவை இருக்கு, நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. 2வது மாதம் தேவை ஒரு 3000 ரூபாய்க்கு தான் இருக்கு. 3வது மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு தான் தேவை இருக்கு. இப்ப டோட்டலா நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் வரும். இந்த 9000த்துல 33% அப்படின்னா 1/3னா 3000 ரூபாய். 4வது மாசம் உங்களுக்கு வேலட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்க பணம் கொடுக்காம 4வது மாசம் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாதம் 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட 4வது மாதம் 33% 1000 ரூபாய்க்கு வேலட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தட்ல லைஃப் டைம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு மாசம் 4வது மாதம் நம்ம ப்ராடக்டை ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க. வாங்கும் போதே 40% குறையுது. 2வது ஒரு கேஷ்பேக் இருக்கு. 3வது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 33%. 4வது மாசம் நம்ம பணமே கொடுக்காம வாங்கிக்கலாம். அப்ப மிகப்பெரிய இந்த சேமிப்பை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? ஏதோ ஒரு பிராண்டை பயன்படுத்தி யாரையோ சம்பாதிச்சு வைக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய இந்த ப்ரோவேதாங்கிற பிராண்டுக்கு மாறுதல் மூலியமா நம்மளோட பணத்தை நம்மளே சேவ் பண்ணிக்கலாம். 2வது இந்த பிராண்டை நீங்க மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் பிசினஸ். இதை விரும்பினா பண்ணலாம், விரும்பாட்டி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு இந்த தொழில் ஒத்து வராது அப்படின்னா நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிராண்டை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு லாபம். இதை தொழிலா பண்ணணும்னா இந்த பிராண்டை அறிமுகப்படுத்தணும். நீங்க ப்ராடக்டை விற்க வேண்டாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்டை எடுத்து டம்ப் பண்ண வேண்டாம். ப்ரோவேதாங்கிற பிராண்டை பயன்படுத்துற எனக்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்க உங்க வீட்டுல ஒரு பிசினஸ் வச்சா எவ்வளவு பத்திரிக்கை அடிப்பீங்க? ஒரு 500 பத்திரிக்கை 1000 பத்திரிக்கை அடிப்பீங்க இல்லையா? அப்ப 500 குடும்பங்கள் 1000 குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும் தான் அர்த்தம். அந்த 500ல இருந்து 1000 குடும்பங்கள் உங்களை மாதிரியே யாரோ ஒரு கோடீஸ்வரரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ரோவேதா பிராண்டுக்கு நீங்க ஐடியா கொடுக்கறதுனால மாறுறதுக்கு அவங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை மிச்சப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க வாங்குறதும் நீங்க வாங்குறதும் சேர்ந்து பிசினஸ் வால்யூமா கணக்கிடப்படும். 2 ரூபாய்க்கு ஒரு பிவி அப்படிங்கிற அடிப்படையில
அவங்க வாங்குறது 2 டீம் ஜெனரேஷன் பிளான் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்கமா ஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு 3000 பிவி மேட்ச் ஆகும்போது. ரெண்டாவது டிராவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க 12500 பிவி மேட்ச் ஆகும்போது. கார் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 25000 பிவி மேட்ச் ஆகும்போது கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 50000 பிவி மேட்ச் ஆகும்போது கொடுக்குறாங்க. லைஃப் ஸ்டைல் போனஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பிவி மேட்ச் ஆகும்போது கொடுக்குறாங்க. இந்த வியாபாரத்தை நான் எடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவோட தான் நான் எடுத்தேன். இந்த எவ்வளோ வியாபாரங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த வியாபாரத்தில் ஒரு 12 மாதங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் கிடைச்சது. நான் முதல் மாதம் இந்த வியாபாரத்தை எடுத்து ஒரு 2000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பயன்படுத்தினேன். எனக்கு வந்த வருமானம் 6000 ரூபாய். 3வது மாதம் அதே 2000 ரூபாய்க்கு தான் நான் ப்ராடக்ட் பயன்படுத்தினேன். என்னுடைய வருமானம் 21000 ரூபாய். 6வது மாதம் நான் அதே 2000 ரூபாய்க்கு தான் ப்ராடக்ட் பயன்படுத்தினேன். என்னுடைய வருமானம் 28000 ரூபாய். 6வது மாதத்துக்கு அப்புறம் ஓகேங்களா 7வது மாதம் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் போனஸ் அப்படிங்கறத நான் அடைஞ்சிட்டேன். ஒரு 4000 ரூபாய்க்கு பொருள் பயன்படுத்தினேன். 50000 ரூபாய்க்கு மேல என்னோட வருமானம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 12 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வருமானம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இதுல கிடைச்சிருக்கு. இந்த 5 விதமான போனஸையும் நான் இன்னைக்கு 50000 ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கிற ஒரு வேகனார் டாப் அண்ட் கார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. ப்ரோ ஈகிள் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி நானும் என்னுடைய நண்பர் அண்ட் என்னுடைய ஸ்பான்சர் மிஸ்டர் ஜெகதீஷன் 2 பேரும் இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9வது மாத வருமானம் 1.25 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாயில ஒரு பிரீசா டாப் அண்ட் கார் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளோட சிஸ்டத்துல 150 பேருக்கு மேல இன்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாதம் 5000 இருந்து 10000 வரைக்கும் இந்த பிராண்டை பயன்படுத்துறதுனால இன்கமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கோல்டு அப்படிங்கிற நிலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நபர்களுக்கு மேல அடைஞ்சிருக்காங்க. மாதம் 20000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற நிலையை. அதே மாதிரி டிவைன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நபர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்க மாதம் 25000 இருந்து 50000 வரைக்கும் சம்பாதிக்கிற நபர்கள் வந்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்துல இன்னைக்கு ஈகிள் ஸ்டார், ரூபி ஸ்டார், எமரால்ட் ஸ்டார் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நான் இந்த பிசினஸ் மூலியமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரேங்க் அடைஞ்சிருக்கேன். என்னுடைய ஸ்பான்சர் மிஸ்டர் ஜெகதீசன் அவர் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எமரால்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்காரு. இந்த பிசினஸை நீங்க ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை ரெஃபர் பண்றது தான். ஒரு புடவை எடுத்துட்டு வந்தா ரெஃபர் பண்றது இல்லையா, ஒரு நல்ல ஹோட்டல்ல ரெஃபர் பண்றது இல்லையா, அது மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிராண்டை பயன்படுத்தினா லாபம் அப்படிங்கறத நம்ம ரெஃபர் பண்ண போறோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். சரிங்களா? எவ்வளவு பிசினஸ் நீங்க பண்ணிருக்கலாம், இது ரொம்ப ஈஸி. இது பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வேற யாருக்கும் நண்பர்களா இல்லாம இருக்க போறாங்களா? கட்டாயமா இருப்பாங்க. அப்ப இப்ப நான் சொன்ன பெனிஃபிட்டை எல்லாம் அவங்க சொல்லும் போது கட்டாயமா அவங்களோட டீம்ல இணைஞ்சு அவங்க அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப யார் முதல்ல சொல்றோமோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நிறைய சிஸ்டம் மேட்டிக்கான ஒரு ட்ரைனிங்ஸ் மூலியமா ரொம்ப எளிமையா வீட்ல இருந்தே பண்ற மாதிரி இந்த பிசினஸ் கொடுத்தோம். ஈகிள் கம்யூனிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்தை நாங்க 2 பேரும் இன்னைக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை ஓகேங்களா தொழில் முனைவோர்களுக்கு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சிஸ்டத்துல மட்டும் ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 4 கார் அச்சீவர்களை உருவாக்கி இருக்கிறோம். 2வது வருடம் ஓகேங்களா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 கார் அச்சீவர்களையும் சுமார் 50000 பேருக்கு மேல 50000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்கள ஒரு 50 பேருக்கு மேல உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட செயல்பட்டு இருக்கிறோம். இந்த வியாபாரம் ரொம்ப எளிமை. நீங்க எங்க இருந்தாலும் கீழ்காணும் என்னோட போன் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அல்லது யார் இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறாங்களோ அவங்க நம்மளோட ப்ரோ ஈகிள் கம்யூனிட்டியில இருப்பாங்க. நீங்க இந்த பிசினஸை எங்கிருந்து வேணாலும் செய்யறதுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஆன்லைன் மூலியமா இன்னைக்கு நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் மூலியமாவும் நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சியின் மூலியமா நீங்களும் இத ஒரு பகுதி நேர வியாபாரமா எடுத்து மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அடையலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சேர்ந்து வாங்க, சேர்ந்து ஜெயிக்கலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ.